ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் சுந்தரமூர்த்தி சார் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள், காம்பனன்ட் பேஸ்டு டெக்னாலஜி லேப் பற்றி பார்க்க போகிறோம். அந்த காம்பனன்ட் பேஸ்ட் டெக்னாலஜி லேபில் நீ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த செஷனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், மொத்தம் பார்த்தீங்கன்னா லேப் எக்ஸசைஸ் காம்பனன்ட் பேஸ்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து பார்ட் ஏ, அதுக்கப்புறம் பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 12 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்ட்டில் 5 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்கள், பார்ட் ஏல 12 எக்ஸசைஸ், நெக்ஸ்ட் பார்ட் பி 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸை பற்றி, ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்ன, அந்த எக்ஸசைஸை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த செஷனில் பார்க்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் லேப் எக்ஸ்பெரிமெண்ட் 1 பார்ட் ஏ. பார்ட் ஏல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க, accept a character from console and check the case of the character. ஸோ கன்சோல் அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் கன்சோல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. accept a character from console. கன்சோல் அப்படிங்கிறது என்னன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட். கமாண்ட் ப்ராம்ப்டில் இன்புட்டை வாங்குறோம். accept a character, ஒரு கேரக்டரை கமாண்ட் ப்ராம்ப்டில் வாங்கி, அப்படி நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் வாங்கின கேரக்டர் வந்து என்ன டைப்பான கேரக்டர், என்ன டைப் அப்படின்னா நம்ம கொடுத்த கேரக்டர் வந்து கேஸ். இங்கே என்ன சொல்கிறாங்க, செக் த கேஸ் ஆஃப் த கேரக்டர். கேரக்டருடைய கேஸ் என்னது, அப்பர் கேஸா, லோயர் கேஸா, அல்லது மற்ற கேரக்டர் வேற கேரக்டரா அப்படிங்கிறத பற்றி இங்கே நம்ம இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா கன்சோலில் கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒரு கேரக்டரை வாங்குகிறோம். அப்படி நம்ம வாங்கின கேரக்டர் வந்து அப்பர் கேஸா, லோயர் கேஸா, இல்லை வேற கேரக்டர்ஸா, மற்ற கேரக்டர்ஸா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்க்க போறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த விஷுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்குவோம். எப்படி ஓபன் பண்றது பாருங்க, ஸ்டார்ட்ல இந்த பட்டன், சரியா, விண்டோஸ் 7ல இந்த ஐகான்ல பாருங்க, மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ 2008 அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கலாம். அப்படி இங்க இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, ஆல் ப்ரோக்ராம்ஸ் போங்க. ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறதுல பாருங்க மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ 2008, அதுக்குள்ளார மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ 2008, சரியா, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2008 இருக்கலாம், 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், எல்லாத்துலேயும் ஒன்றே தான். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. 2008 ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது விண்டோஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து இருந்து போகுது. இதில் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க, நியூ ப்ராஜெக்ட், ஃபைல் மெனு கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் சி ஷார்ப் அப்படிங்கிற ஆப்ஷன், ப்ராஜெக்ட் டைப்ஸ் அப்படிங்கிறதுல விஷுவல் சி ஷார்ப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற சைடில் விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன், ASP.NET வெப் அப்ளிகேஷன், WPF அப்ளிகேஷன், கன்சோல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் கன்சோல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேர் தரணும். சரி, நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. சரி, இந்த நேம் யூஸ் பண்ணி தான் நம்ம பின்னாடி அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அப்போ நம்ம ரெஃபர் பண்ணி ஈஸியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, அதனால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிலவெண்ட்டாக உங்களுக்கு நல்லா ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற மாதிரி கொடுங்க. சும்மா ஏதோ ஏனோ தோணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஒன்று கொடுக்க வேணாம். நம்ம என்னது வவல் செக்கிங் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோ. இல்லை எக்ஸசைஸ் 1 கன்சோல் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, எப்படியோ ஒன்று. சரி, இல்லை எக்ஸசைஸ் 1 கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுங்க. CONSOLE கன்சோல். சரி, கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இந்த விண்டோ தான் உங்களுக்கு கோடிங் விண்டோ. நம்ம பார்த்தீங்கன்னா கன்சோல் அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்ண போகிறோம். கன்சோலில் நம்ம வந்து ஒரு இன்புட்டை வாங்கி நம்ம வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ கன்சோல் அப்படிங்கிறதுனால நமக்கு ஃபார்ம் டிசைன் வந்து எதுவுமே வராது. ஜஸ்ட்டு நம்ம சியில் எப்படி ப்ரோக்ராம் எழுத போகிறோமோ அல்லது ஜாவாவில் எப்படி ப்ரோக்ராம் எழுதுகிறோமோ அந்த மாதிரி நேரடியாக ப்ரோக்ராமாக டைப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நமக்கு தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே நேம் ஸ்பேஸு, அதனுடைய கிளாஸோட பேர், ஸ்டாட்டிக் வாய்டு, மெயின், ARGS, ஸ்ட்ரிங் ARGS எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஃபால்ட்டாக கோடிங் வந்து வந்துடும். நமக்கு தேவையான கோடிங் நம்ம அந்த செக் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கேரக்டர் வந்து
என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு உண்டான கோடிங்கை மட்டும் நம்ம எழுதுனா போதும். சரி ஓகே, எப்படி நம்ம வந்து அதை எழுதலாம். சரி ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இப்போ சில ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கு கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கு, எக்ஸப்ட் ஏ கேரக்டர் ஃப்ரம் கன்சோல். கன்சோல்லேருந்து ஒரு கேரக்டரை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஸோ ஒரு கேரக்டரை வாங்குறோம் அப்படின்னா வாங்குற கேரக்டர் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஒரு வேரியபிளில் கண்டிப்பாக நம்ம ஸ்டோர் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம வாங்கக்கூடிய டேட்டா என்ன டேட்டா, கேரக்டர் டேட்டா. ஸோ அதனால நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த வேரியபிளும் என்ன டைப்பாக இருக்கணும், கேரக்டர் டைப்பில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கேரக்டர் டைப்பில் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். கேர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இதுலேயே லிஸ்ட் அவுட் ஆகும். மேக்ஸிமம் இந்த பாக்ஸில் வருது இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே மேக்ஸிமம் டைப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளே டைப் பண்ணோன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர் வந்து கேபிட்டலில் இருக்கும், ஒரு சில கேரக்டர் வந்து ஸ்மாலில் இருக்கும். ஸோ அதில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணிடுவீங்க. அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டைப் பண்ண அந்த நீங்கள் என்ன கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த கீவேர்டுனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் 2வது லெட்டர் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலே லிஸ்ட் அவுட் ஆகும். அதுலேருந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேர் அப்படின்னு ஸ்மால் லெட்டரில் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிடாதீங்க, இந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும், அல்லது டேப் அந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு டேப் அடிச்சிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கேர் நம்ம சி அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கன்சோலில் ஒரு கேரக்டரை வாங்குறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ வாங்குறோன்னா நம்ம ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மெசேஜ் ஏதாவது டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், என்டர் ஏ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சோலில் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை டிஸ்பிளே பண்ணாதான் என்ன ஆகும், நம்ம வந்து அதை பார்த்தோன்னே ஓ நம்ம வந்து ஒரு கேரக்டரை டைப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஐடென்டிஃபை ஆகும். எதுவுமே கொடுக்காம அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே எதுவுமே எந்த ஒரு மெசேஜும் டிஸ்பிளே ஆகிருக்காது, வெறும் கர்சர் மட்டும் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால ஒரு சிலருக்கு டவுட் ஆயிரும், எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா இல்லையா, இப்போ நம்ம என்ன தரணும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சிலருக்கு தெரியாம போயிடும். அதனால என்ன பண்ண போறோம், நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கன்சோலா ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்றோம், என்டர் ஏ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ண வைக்க போறோம். மெசேஜ் டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண போறோம். கன்சோல் நம்ம தான் எல்லாமே என்ன சொல்லியிருக்கோம், கன்சோல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்க என்ன சொல்றோம், கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க கன்சோல்னு வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புள்ளி வைங்க. புள்ளி வச்சீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விண்டோ வந்து ஓப்பன் ஆகணும். அப்படி இந்த விண்டோ வரலன்னா நீங்க முன்னாடி டைப் பண்ண அந்த கீவேர்டு வந்து தப்பா டைப் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, அதனால கொஞ்சம் வந்து நீங்க கான்சியஸா அதை தான் முன்னாடி நான் என்ன சொன்னேன், இங்க டிஸ்பிளே ஆகிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கன்சோல் அப்படிங்கிறதுல சி வந்து கேபிட்டல்ல தான் வரணும், நம்ம எப்பயும் போல ஸ்மால்ல டைப் பண்ணிடுவோம். ஸோ டைப் பண்ணதுனால நமக்கு டாட் வச்சோம்னா நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதனால கொஞ்சம் கான்சியஸாக கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்து கேபிட்டலாக அங்கே இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டாட் வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கன்சோலில் டேட்டாவை டிஸ்பிளே பண்ண போகிறோம். என்ட்ரே கேரக்டர் அப்படின்னு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதே சீல பார்த்தீங்கன்னா சீலையோ அல்லது ஜாவாலையோ சீல பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஜாவால பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படிங்கிற அந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இங்கே நம்ம வந்து கன்சோலில் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்கு, கமாண்ட் ரைட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, ரைட் லைன். அந்த இடத்துல நீங்க WRன்னு அடிச்சீங்கன்னாவே இங்க வரும். அதுல ரைட் லைன் அப்படிங்கிறதே கீழே இருக்கு, செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வச்சு டேப் அடிச்சாலும் வந்துடும், மவுஸை வச்சு 2 தடவை கிளிக் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வந்துடும். டேப் அடிங்க அப்படியே வந்துருது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், நமக்கு என்ன மெசேஜ் வந்து ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. என்டர் ஏ கேரக்டர். சரி, என்டர் ஏ கேரக்டர், கோட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கம்பல்சரி செமிகோலன் தரணும். சீல சின்டாக்ஸ் என்னவோ சீல ஒரு லைனுக்கு செமிகோலன் தரணும், அதே சேம் தான். சியும் சி ஷார்ப்பும் வேற கிடையாது, சீனுடைய அட்வான்ஸ் தான். அதனால சீல என்னென்னலாம் நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போறோமா அந்த ப்ரொசீஜர் அப்படியே இங்கே வந்து ஃபாலோ பண்ண போறோம். சரி, இப்போ வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கேரக்டரை ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணோம். அடுத்து ஸ்க்ரீனில் என்ட்ரை கேரக்டர்னு ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து கேரக்டரை நம்ம என்ன பண்ணியாகணும், இப்போ என்ட்ரை கேரக்டர்னு ஸ்க்ரீனில் வந்துடும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கேரக்டர் வந்து வாங்க போறோம். ஸோ வாங்கணும், கேரக்டர் வந்து கீபோர்டு வழியா இன்புட்டா வாங்கணும். வாங்குறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. வாங்கினதை வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணோம், அதுக்காக தான் சிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால சி ஈக்குவல் டு, சரியா, சி ஈக்குவல் டு கன்சோல். பாருங்க, கன்சோல் சிஓஎன் அடிச்சோன்னா வந்துருச்சு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்சோல் டாட், இப்போ ரீட் பண்ண போறோம். நம்ம ஒரு மெசேஜை கொண்டு போய் கன்சோல்ல கொடுக்கறதுக்கு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம்.
அதே மாதிரி ஒரு மெசேஜ் நம்ம வந்து என்ன டேட்டா வந்து இன்புட்டா வாங்க போறோம். அதனால இங்க என்ன பண்ண போறோம், ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோ, ரீட். ஓகே, செமிகோலன். இப்போ நம்ம கீபோர்டில் இப்போ வாங்கக்கூடிய கேரக்டர் வந்து ரீட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அங்கே கன்சோலில் வாங்கக்கூடியது எல்லாமே நமக்கு வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவாக தான் இருக்கும். அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேரக்டர் டேட்டா டைப்பாக மாற்றிக்க போகிறேன். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க, டைப் காஸ்டிங். ஒரு டேட்டா டைப்பாக இருக்கிறத இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்றி நம்ம அதில் சி வந்து கேர் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஒரே ஒரு கேரக்டர் தான் வாங்க போகிறேன். ஸோ அதனால் வாங்கக்கூடிய கேரக்டர் வந்து நான் என்ன அங்கே வந்து நம்ம வாங்குறது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருக்கும். அதை வந்து கேரக்டர் வேல்யூவாக மாற்றி நான் சிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சிடறேன். அடுத்தது இப்போ செக் பண்ண போகிறேன். இப்போ நான் சியில் இருக்கிற கேரக்டர் வந்து ஈஃப். ஈஃப் நம்ம சி ப்ரோக்ராமில் ஈஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படியோ சேம் அதே மாதிரி தான். ஈஃப் ஓப்பன் ப்ராக்கெட் கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேர் டாட் ஈஸ் லெட்டர். நான் இப்போ இந்த சி அப்படிங்கிற கேரக்டர்லாம் நான் கொடுத்துருக்கிற லெட்டர் வந்து என்ன, ஈஸ் லெட்டர் சி. என்ன பண்ண போகிறோம், சியில் இருக்கிற கேரக்டர் வந்து லெட்டரா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. ஏன்னா லெட்டரா இருந்தால் தானே நம்பராக இருக்கக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கக்கூடாது, லெட்டராக இருக்கணும், அவ்வளோதான். லெட்டரா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறோம். ஸோ இது அதனால சிங்கிறது என்ன டைப்ல இருக்கு, கேரக்டர் டைப்ல தான் இருக்கு. ஸோ அதனால அந்த டேட்டா டைப் டாட் ஈஸ் லெட்டர் பிராக்கெட்ல அந்த வேரியபிளோட நேம், எந்த வேரியபிள்ல அந்த டேட்டா இருக்கோ அந்த வேரியபிளோட நேம். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ லெட்டரான்னு ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. லெட்டர் அப்படின்னா உள்ள வந்துருது. லெட்டர் அப்படின்னோடனே ஏ டு இசட் கேபிட்டலா இருக்கலாம் அல்லது ஏ டு இசட் ஸ்மாலா கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ லெட்டரா இருக்கு அப்படின்ன உடனே உள்ள வந்துருச்சு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது கேபிட்டலா ஸ்மாலா அப்படிங்கிறது அடுத்த செக்கிங் வந்து நம்ம பண்ணி ஆகணும். அதனால இஃப் கேர் டாட் இஸ் அப்பர் யூ அப்படின்னு அடிச்சிங்கன்னா இங்க அப்பர். நீங்க இந்த இடத்துல அப்பர் கேஸா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம் அல்லது லோயர் கேஸா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். எப்படி வேணாலும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஈஸ் அப்பர் அப்படிங்கிறது அப்பர் கேஸுக்கும், ஈஸ் லோயர் அப்படிங்கிறது லோயர் கேஸ் செக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் இங்க வந்து அப்பர்னு யூஸ் பண்ணிக்கிறேன், அப்பர் பிராக்கெட்ல சி. இப்போ நான் என்ன பண்ண போறேன், அப்பர் கேஸ் சி அப்படிங்கிறது இஸ் அப்பர் கேஸா இருந்தால் அப்போ என்ன பண்ண போறோம், சேம் அதே மாதிரி கன்சோல் டாட் ரைட் லைன், அதை அப்படியே என்ன பண்ற இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். கன்சோல் டாட் ரைட் லைன் அப்பர் கேஸ் அப்படின்னு போட்டு முடிச்சிடறோம். சப் சரி முடிச்சாச்சு. அப்படி இல்லை எல்ஸ் என்னது, இது அப்படியே காப்பி பண்ணி பிராக்கெட் க்ளோஸ். இப்போ இதை என்ன பண்றோம், லாயர் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். லோயர் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். சரி ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் செக் பண்றோம், லெட்டரான்னு சொல்லி பார்க்குறோம். லெட்டரா இருந்தால் உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்பரான்னு சொல்லி செக் பண்றோம். அப்பரா அந்த அப்பர் கேஸ்னு கொடுக்குறோம். அப்பரா இல்லைன்னா என்ன அர்த்தம், லோயர் கேஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ எல்ஸில் போய் லோயர் கேஸ்னு கொடுத்துறேன். இல்லை சார் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லோயர் கேஸ் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே நீ என்ன பண்ணணும், லோயர் கேஸ்ன்னு சொல்லணும், எல்ஸில் இங்கே அப்பர் கேஸ்ன்னு போடணும். சரி ஓகே, இந்த ஈஃபுக்கு இந்த எல்ஸ் முடிஞ்சு போச்சு. சப்போஸ் நான் கொடுத்தது லெட்டரா இல்லை, அப்போ என்ன பண்ணலாம், அப்போ என்ன பண்றது, அந்த இப்போ எல்ஸ் என்ன பண்ணலாம், வேற கேரக்டர் அதர் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணி விட்டுறலாம். அதர் CHRSCT அதர் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிடும். தட்ஸ் ஆல். சரி ஓகே, இப்படி க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இது வந்து கன்சோலில் நமக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ அதனால நம்ம ஒரு கேரக்டரை கொடுத்துட்டு அடுத்த செகண்டே கேரக்டரை கொடுத்த உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிஸ்பிளே ஆகிட்டு மறுபடியும் இங்கே உள்ள வந்துடும். நம்ம என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன அவுட்புட் கிடைச்சது அப்படிங்கிறது வந்து நமக்கு டக்குன்னு தெரியாது. நமக்கு என்ன அவுட்புட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதனால
அதனால என்ன பண்ண போறோம்னா ஸ்க்ரீனை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைக்கணும். இப்போ சி ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, கெட் சிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கீவேர்டு வந்து கடைசியாக ப்ரோக்ராமுக்கு கடைசியில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சி ப்ரோக்ராமில் அவுட்புட் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண உடனே மறுபடியும் ப்ரோக்ராமுக்குள்ளே வந்துடும். ஆல்ட் F5 போட்டால் தான் வந்து நமக்கு அவுட்புட் வந்து ஸ்க்ரீன் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த அவுட்புட் ஸ்க்ரீனை வந்து பார்க்கறதுக்காக நம்ம ஆல்ட் F5 போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரோக்ராமோட லாஸ்ட்ல கெட் சிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கமாண்ட் என்ன பண்ணும், ஸ்க்ரீனை வந்து நம்ம ஒரு கேரக்டர் ப்ரெஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கும், ஸ்க்ரீனை வெயிட் பண்ண வைக்கும். ஸோ அப்போ ஸ்க்ரீனை வெயிட் பண்ண வைக்கும்போது நமக்கு ஸ்க்ரீன்ல என்ன நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அவுட்புட்டை பார்த்துடலாம். நம்ம கீபோர்டில் ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா மறுபடியும் உள்ளார ப்ரோக்ராமுக்கு போயிடும். அதே மாதிரி இங்கேயும் சேம் நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி ஒன்று யூஸ் பண்ண போறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சேம் அதே ப்ரொசீஜரை வந்து இங்கே ஃபாலோ பண்ண போறோம். இங்கேயும் என்ன சொல்றோம், இங்க அதே மாதிரி கன்சோல் டாட் ரீடு கீ. ரீட் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் ரீட் பண்ணும். ரீடு கீ அப்படிங்கிறது இது ரீட் அப்படிங்கிறது ஒரு கேரக்டரை ரீட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ரீடு கீங்கிறது நம்ம கீபோர்டில் ஏதாவது கீயை ப்ரெஸ் பண்றதுக்கு இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்காது. ரீடு கீ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் செமிகோலன். அவ்வளோதான். இவ்வளோ நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரன் பண்ணுறதுக்கு கீபோர்டில் ஒன்று இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். ரன் பண்ணோன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் டிபக்கிங் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைனா கீபோர்டில் F5 அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணலாம். F5 அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நமக்கு ஒரு விண்டோ வந்திருக்கு, என்ட்ரே கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு கேரக்டர் வந்து கொடுக்க போகிறோம். ஏதோ ஒரு கேரக்டர் பி அப்படின்னு சொல்லிட்டு, சாரி பி வந்து இல்லையா, ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். லோயர் கேஸ், ஏன்னா ஸ்மால் லெட்டர் ஆர் தான் கொடுத்துருக்கோம், அதனால லோயர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்குது. மறுபடியும் இப்போ கீபோர்டில் ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். மறுபடியும் நம்மளுடைய ப்ரோக்ராமுக்குள்ளே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண அந்த ரீட் கீங்கிறது கொடுக்காம இருந்தோம்னா நமக்கு ஸ்க்ரீன் தெரிஞ்சிருக்காது. மறுபடியும் நம்ம போய் பார்க்கணும். மறுபடியும் F5 ப்ரெஸ் பண்ணு. இப்போ மறுபடியும் வேற ஒரு கேரக்டர் கொடுக்கலாம். கேபிட்டல் M அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்டர் அடிக்கிறேன். இப்போ பாருங்க கேபிட்டல் M கொடுத்துருக்கோம், அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் கிடைக்குது. மறுபடியும் என்டர் வச்சுன்னா ப்ரோக்ராம் மறுபடியும் F5 ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ ஏதாவது ஒரு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் போடுறேன், ப்ளஸ் அப்படிங்கிற குறி போடுறேன். இப்போ என்டர் அடிக்கிறோம். ஃபார் அதர் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஓவர். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து முடிஞ்சது. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.